எங்கடையும் வந்து திருட வரையா நீ? என்ன தைரியம் வேணும்? திருடருக்கு புதுசுண்ணா. இப்பதான் பழகலான்னு மாட்டிட்டு விட்டுருங்க. இதோட நீ போலீஸ் ஸ்டேஷன் பா ஒண்ணும். சார் ஏதோ தெரியும். என்ன பிரச்சனையா சார்? திருட வந்துருக்காங்க சார் இந்த பையன். பரிசு கொண்டு வரல நல்ல மேல. ஓ பர்ஸ். என்னடா திருடிட்டு வந்துறீங்களா? ஏன்னா பர்ஸே இல்லாம திருட வந்திருக்கியா? சார் முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் ஒண்ணு விடணும் சார். நான் போலீஸ் தாங்க. நீங்க ஸ்டேஷன் போறேன், அதான் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடக்குன்னு வந்தேன். அப்படி நான் பாத்துக்கிறேன். நான் பாத்து ஊருக்கு ஓடியில எல்லா உண்மையும் கக்கிறேன். நீங்க போங்க சார், பாத்துக்கிறேன். தொழில் இல்ல என்ன சார் ஒண்ணு? ஏன்னா ஒரு பர்ஸ் இருக்கா இல்லையா, பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்து திருட வேணாமா? ஏதோ நான் வந்தனாலும் தப்பிச்சேன், வேற யாராவது வந்தா தருமடி கொடுத்துருப்பாங்கடா. அந்த ஆள் பாக்கெட்ல கை விட்டு அங்கே இங்கேயும் பாட்டு இருந்தாரா, ஏதோ பல்க் அமௌண்ட் வச்சிருப்பாருன்னு நினைச்சு கை எடுக்கவே இல்லை. கை எடுத்துருங்க அப்படின்னு எடுத்துட்டான். டக்குன்னு நான் கை வச்சேன், புடிச்சான். ஏன்னா அவனை சொல்லிட்டான திருடுவா, என்னடா அப்படி அசிங்கப்படுத்துற? என் சிஷியில யாருமே மாட்டது, நீ தானே மாட்ட. சரி வா கோபாலு, திருடுறது சில டெக்னிக் இருக்கு, ஆனா உனக்கு சொல்லி தரேன் சரியா? நீ மாட்டல சார் வாங்க. ஓ நடந்து வந்தனால அப்படியே டீ சாப்பிடுறீங்களா? ஆமா எந்த பேசணும் சார் நீங்க? நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனா? நானும் அடிக்கடி அங்க வருவேன் சார். அப்படிங்களா? சரி இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. கூட்டிட்டு வந்த திருடனும் ஒரு மனுஷன் தான் சொல்லி அவரை டீ வாங்கி கொடுத்துருக்கீங்களா? உங்க 2 பேருமே நான் காசு கொடுக்குறேன் சார். நீ இல்ல பரவாயில்லைங்க, வேண்டாம் சார், நீங்க இருங்க ஹம்னு இருக்கு, நான் கொடுத்துறேன். அண்ணே இவங்க 2 பேரும் நான் கொடுத்துறேன் பில்லு, சரியா சார்? ஆனாலும் ரியலி கிரேட் சார், நீங்க ரொம்ப நல்ல மனசு. ஏண்டா கேனையும் கேனை வடிஞ்செடுத்த கேனையா இருக்கேன், அவன் போய் மாட்டிருக்கா, அசிங்கப்படுத்துறாடா. நான் இப்படின்னு தெரிஞ்சு இன்னும் 2 தேங்காய் பண்ணு 4 சால்ட் பிஸ்கட் சாப்பிட்டுருக்கலாம்.